Ellarkum vanakkam, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. I have finally concluded that this is going to be how I shoot my car chats video. And I'll tell you the bestest part about it. I've gotten so used to this phone stand of mine. ஐ திங்க் நான் போன கார் சாட்ஸில் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட காரில் இப்போ நான் ஒரு புது ஸ்டாண்ட் வச்சு தான் இந்த ஆங்கிளில் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல. இது வந்து ரொம்ப ஸ்டெடியான ஒரு ஆங்கிளான்னு எனக்கு வந்து கரெக்டாக தெரில. பட் it's working out well and it's actually not at all in my vision. It's in a very குட்டி கார்னர். நான் ஜென்ரலாக லேண்ட்ஸ்கேப், அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்குற இந்த லேண்ட்ஸ்கேப் ஹாரிசான்டல் வியூவில் ஷூட் பண்ணணுன்னா நான் எப்போவுமே என் ஃபோனை திருப்பி வச்சாதான் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என் பழைய ஃபோனில். ஸோ அதே கான்செப்டில் தான் நான் இதை திருப்பி வச்சு யூஸ் பண்ணேன்னா என் ஃபோன் வந்து என் கண்ணுக்கிட்ட வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் இப்போ இந்த புது ஃபோன் வாங்கியிருக்கிறதுல நீங்கள் இப்படி நார்மலாக இப்போ நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபோன் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரியே ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு செட்டிங்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் வந்து இப்போ நடக்குதுல இந்த மாதிரி ஹாரிசான்டலாக நடக்கும். ஆனால் என்னோட வியூவில் ஃபோன் சுத்தமாக இல்லை. ஒரு லைக் what do you call it, அது என்ன, ஒரு ட்விக் வந்து என் விண்ட்ஷீல்ட் மேலேயே விழுந்துச்சு. அப்படியே டப்புன்னு என் மேலேயே விழுற மாதிரி இருக்கும். இது நிறைய நடக்கும்ல. நான் வந்து நிறைய தடவை டனலுக்குள்ளெல்லாம் போகிறேன், கார் ஓட்டிகிட்டு போகிறேன், இல்லை ஒரு லோ ஃப்ளைஓவருக்கு கீழே போகிறனால என்னையே அறியாமல் இப்படி லைட்டாக குனிஞ்சு போவேன். பிகாஸ் வில் ஃபீல் தட் யூனோ நம்ம காரில் இருக்கோங்கிறது மறந்துட்டு நம்மளே அறியாமல் அது வரும். அந்த மாதிரி தான் அந்த ட்விக் டக்குன்னு என்னுடைய மூஞ்சி மேலே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இட்ஸ் பிகம் லைக் அ டிஃபால்ட் திங். நான் வந்து இந்த காருக்குள்ளே வந்தனாலே என் ஃபோனை இந்த இடத்துல வச்சிடுறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் இனிமேல் கார் சாட்ஸ் வந்து நிறைய ஸோ உங்களுக்கு வந்து எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. ஐம் ஆன் மை வே டு பிக் அப் மை ஹஸ்பண்ட். ஸோ என் புருஷனுக்கு வந்து there was his the shoulder injury or something like that. So my husband plays cricket, not on a very professional level but on a very dedicated entertainment or extracurricular activity sort of a level. And that's also something that, you know, we have to kind of like encourage ourselves to do. இப்போ என்ன கேட்டிங்கன்னா what is my extracurricular activity, I'll say cooking, though that comes under some sort of a life skill or like stereotypically a responsibility and things like that. I look at it as an extracurricular activity. I see it as a skill of mine, as a talent of mine. It also feeds me. It's a good thing, so why not அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் I feel like and I'm also interested in it. So very similarly I think Raghav has an interest towards cricket. So like, you know, it is a sport at the end of it, some sort of a fitness activity, and he gets to network and meet a lot of people there, compared to so many other things that we could be doing, like for example just watching TV or maybe even watching YouTube videos. Other way, doing some sort of a physical activity is probably better. I'm just saying. But what we don't do, like, and I don't know, since Raghav started playing cricket, if it's my algorithm or something like that, randomly எனக்கு வந்து இந்த husband's playing cricket, wife having trouble with it, or like husbands ignoring all responsibility and going to cricket, or wives are so mean they don't give permission for cricket. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய memes எல்லாம் வர ஆரம்பிக்குது. So like, you know, I was kind of like just talking to myself, and of course it is sometime, I mean, in our adult lives we're all so busy, so kedikira time now we want to be together and everything, but out of that a large chunk of time goes into, you know, playing a cricket match or something like that. Yeah, it's there, but it's such a great thing to do. And you know, when we are kids, நமக்கு வந்து என்ன ஒரு 8 சப்ஜெக்ட் or in a school day 8 பீரியட் இருக்கும். ஒரு பீரியட்ல ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். இதெல்லாம் கரெக்டாக படித்து எக்ஸாம் எழுதி வாழ்க்கையில் உருப்படணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலும், you remember our parents used to put us in like some sort of a class, like be it a sport or like, you know, music or dance or arts or crafts, something like that, for an extracurricular activity. Beyond developing a life skill, I feel like these extracurricular activities really shape up some sort of a character in us, or something like that. For example, if let's say if Sunday my husband plays cricket or something like that,
அது இல்ல வெச்சுக்கோங்களேன், we would probably not wake up early on Sundays, we would probably stay up late on Saturday nights or something like that, and develop some sort of a not so great lifestyle habit. But on the contrary, our cricket போறதுனால somewhat நானும் சீக்கிரம் எழுந்துப்பேன். And you know, as much as he goes for cricket is like kind of like a fixed routine, for me, when he's away for a cricket match, that becomes my absolute me time at home as well, and that is also a fixed routine. There's something so beautiful about routines. I love routines. நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து டெய்லி இந்த நேரத்தில் இதுன்னு வாழறது ரொம்ப 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 பிடிக்கும். But unfortunately, the career choice of mine does not allow me to be like that. So life is very unpredictable for me. But எனக்கு I love routines. So adula one routine is, if I don't have shoot and I'm at home on Sunday, then it means Raghav is away for cricket, and then when he comes back, we speak so much, we talk so much, we eat so well, and because he's so tired, we take such a wonderful afternoon nap. So எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அந்த கிரிக்கெட் ஆடினதுனாலையோ என்னவோ அவருக்கு வந்து ஒரு ஷோல்டர் இன்ஜுரி வந்ததுனால he's actually gone for physiotherapy. இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் நான் ஃபுல் கதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபிசியோதெரப்பிக்கு போயிருக்காரு. I'm going to pick him up from there, and I am actually getting a chicken... Am I getting a chickenpox vaccine today? Or I'm actually getting a bunch of vaccines, okay? So number one, I hope you know that, I mean, இதை பற்றி நான் என்னோட ஒரு birthday vlog, I think 2 years ago or something, நான் பேசியிருக்கேன், where cervical cancer, you can actually prevent it with a vaccine, which is available in most gynecologists' offices. So based on your age and all of that, they will kind of tell you how to place these doses and everything. And I've always wanted to get it done, but somehow things kept getting pushed. And last year during my birthday, I wanted to get it done. But the thing is, when you are married, according to protocol, you can only get it done like immediately after your chums or something like that, because they wouldn't want you to unnecessarily get vaccinated when you're pregnant. So even if you go and tell them, no, I'm not going to be pregnant, please give me the vaccine, it's a system of theirs where you have to go immediately after your chums. So I wanted to go after my next period cycle, but that kept getting pushed, and I finally went last month. So while we were discussing with the doctor about getting vaccinated, she also mentioned that there are 2 other vaccines that na poranda kalakattathila romba compulsory-a girl children ku pannirukama. Actually one vaccine vandu romba compulsory-a pannirukka maatanga, which is actually, I don't know if I'm saying this right, but like rubella vaccine or something like that, therilla enak correct-a. But அந்த மாதிரி ஒரு vaccine வந்து I remember this vaccine because my mother specifically took me for it. So I was sure, I told the doctor, no, I remember getting vaccinated for this, because இது நினைவு தெரிஞ்சு நடக்கும் when you're 10 or 12 or something like that. இந்த vaccine கொண்டு போவாங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லி, இதுதான் குட்டி உன்னோட லாஸ்ட் வேக்சின் அப்படின்லாம் சொல்லி எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எனக்கு அந்த வேக்சின் போட்டு விட்டது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. And another thing that she said you better get tested whether you have the immunity for or not is chickenpox. So I have never gotten chickenpox in my life, but I must have gotten vaccinated or something like that. But when we tested, I actually tested negative that I do not have immunity against chickenpox. So she recommended that in the cervical cancer kind of vaccine is given in 3 doses. Please don't go by what I'm saying, okay? Because na aragura information, எனக்கு ஞாபகம் இருக்க information நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தபடி I don't take any responsibility for this. My husband has it all noted down on his phone, and he's the one who tells me இந்த vaccine க்கு போணும், இப்ப போணும், அப்ப போணும் எல்லாமே. So அதனால இதுக்கு வந்து 3 doses is given over time. Like for example, first dose நீங்க போட்டு, I think you have to wait 1 or 2 months till to get the second dose, and then you have to wait like 3 months to get the third dose, something like that. So அதுக்கு நடுவுல இருக்கிற ஏதாவது ஒரு free month, she recommended that I come and get the chickenpox vaccine done. So I think last month I got the first dose of the other vaccine, and I think today I'm going to go get my chickenpox vaccine. So yeah, it's interesting
the number of things that's out there for us to do, and how நம்ம வந்து ரொம்ப நைவா சம்டைம்ஸ் வாழ்க்கையை கடந்து போயிடுவோம். லைக் சில விஷயம்லாம் நமக்கு பண்ணணும்னு தெரியும் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் a dental checkup. Did you know that நீங்கள் வந்து even if you brush your teeth every day and if you maybe floss once in a while, it is always recommended to go to the dentist once in 6 months and check, maybe get a proper scaling thing procedure done and remove the tartar on your in the middle of your teeth ellame, and get a routine checkup so that if you have like any sort of a prachana at the grassroots level la paatittu you can kind of like save your teeth. But we might not do it all the time, and we'll only go when it's the last minute, and then it becomes a big procedure like an implant or something like that. அப்பதான் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. இதையே நான் சொல்றேன் தெரியுமா, பிகாஸ் நான் ராகவ்ட்ட இதுதான் சொன்னேன். I said it's been so long since we actually went to the dentist and got a clean up done, so we need to schedule that as well அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணுங்க. நம்ம பாடி தான், no denying it, it's ours. We are the ultimate decision makers of what happens to our body. Everything is said, like I agree with you, but at the end of the day this is a machine. Like imagine like a car. இந்த கார் எந்து தான், ஆனா எனக்கு வந்து இதுல பெட்ரோல் போட வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் போடாம இருந்து நீ ஓடு, இது ஏன் கார், நான் சொல்ற பேச்சு கேளு, நீ ஓடு அப்படின்னா ஓடாது இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். அதுக்குன்னு அந்தந்த பாடி பார்ட்ஸ்க்குன்னு தேவையான திங்ஸ் இருக்கு, சுத்தமா தேவையில்லாத திங்ஸும் இருக்கு. ஓவரால் ஒரு வேலை பண்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னு இருக்கு. சிலது வந்து இப்பதான் நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றேன், நல்லா இருக்குல்ல, மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி பண்ணல. பட் இது நமக்கு பண்ணணும்னு இருக்கு, இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, இது இவ்வளோ பண்ணணும், இந்த அளவு, அதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டா we should do it from time to time. இல்லைனா it is going to become, it'll catch up with us. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாம சரி பரவாயில்ல, ஒன்றும் ஆகாதுன்னு டச்வுட் சில பேர் இருக்காங்க தான், எதுவுமே பண்ணாம. என் ஃபேமிலிலேயே ஐ நோ a very close relative, I will not name him because I absolutely don't want him to get any drishti, but he will do nothing according to this so-called healthier lifestyle. He lives his life by his choice, but he listens to signals from his body. So you can't overfeed him, you can't make him do something that he doesn't want to. All of that is there, and he'll walk at his own pace, he'll walk when he wants to and everything. But அவர் வந்து நீங்க ரொம்ப பயப்படுத்த முடியாது. அவருக்கு நீங்க என்ன சொன்னாலும் he'll just be like அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான ஒரு கான்ஃபிடென்ஸோட வாழறாரு. அண்ட் அவருக்கு touchwood he doesn't have a lot of issues and everything. That happens to a few people, no doubt, but a majority of us don't necessarily need to fall into that category. So ஒரு blind hope இல்ல ஒரு random அலட்சியத்தினால we shouldn't put ourselves into any sort of a position. Like how they say financial management, like உங்களுக்கு வரவு செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிறது, இல்ல உங்க குடும்பத்தை நீங்க கவனிச்சுக்கிறது, இல்ல உங்க வேலையில ஒரு நல்ல எம்ப்ளாயியாவோ, இல்ல நீங்க ஒரு எம்ப்ளாயர்னா நீங்க உங்க எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நல்ல முதலாளியாவோ, அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதெல்லாம் எவ்வளோ பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமோ, அதே அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த ஒரு உடம்பை பாத்துக்கிறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். அதை கரெக்டாக பண்ணுறவங்கள ரொம்ப பாராட்டணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸோடு இருந்தாலே போதுங்க. இட்ஸ் நாட் நெசசரிலி எனிதிங் எல்ஸ். அட்லீஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போல்லாம் வந்து ஒரு 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 பேலன்ஸில் தான் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு பக்கம் ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் வந்து முன்னெல்லாம் சொல்லுவேன், நம்மக்கிட்ட நாலேஜ் வந்து அபண்டன்ஸில் இருக்குது. நீங்கள் கூகுள் எடுத்தீங்கன்னா, இன்டர்நெட் எடுத்தீங்கன்னா, இல்லை ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, இப்போ ChatGPT இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. லைக் யூ கேன் கெட் திங்ஸ் கிளாரிஃபைட் ஸோ ஈஸிலி அப்படின்ட்டு. பட் அது ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனும் இருக்குங்க. சம்டைம்ஸ் வி ஓவர் காம்ப்ளிகேட் திங்ஸ் இஸ் வெல். ஸோ நீ என்னதாம்மா சொல்ல வர அப்படிங்கிறீங்களா, எனக்கும் தெரியல. பட் அந்த பேலன்ஸை தான் நானும் தேடி போயிட்டு இருக்கேன். ஐ மீன் I'm running behind finding that perfect balance, and I feel like all of us should run behind that as well. We need to kind of like நமக்குன்னு ஒரு மார்க் இருக்கும்ல, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அது உள்ள செட்டில் ஆயிடணும். And we have to, oh my god, one of the biggest questions that not questions, or one of the most commented topic has become my golus. நான் ரீசெண்டாக ஒரு பெடிக்யூர் வீடியோ கூட போட்டிருந்தேன்.
அதில் நான் பெடிக்யூர் பற்றி எல்லாம் பேசியிருந்தேன். ஆனால் அதை பார்த்துட்டு அந்த பெடிக்யூரை பற்றி கூட அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரல. என் கொலுசை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் நான் போகிற இடத்துலலாம் என் கால் தெரியுது அப்படின்னா எவ்ரிபடி இஸ் காம்ப்ளிமெண்டிங் ஆன் திஸ் கொலுசு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஆல்சோ பிகாஸ் திஸ் கொலுசு இஸ் வெரி ஸ்பெஷல். இது ராகவ் எனக்கு வாங்கி கொடுத்த கொலுசு. எப்போ என்னங்கிறதெல்லாம் ஒரு தனி விலாகாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த விலாகை கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போடுறேன். பட் இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் கொலுசு தட் ஹி காட் மீ. அண்ட் வி பாட் இட் ஃப்ரம் Vumidi Bangaru Jewellers in நுங்கம்பாக்கமா. இந்த ரோடு என்ன ரோடு? ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழே. வாவ், வாட் அ லைட்டிங். ஸோ ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழே ஒரு Vumidi Bangaru Jewellers இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு குட்டி பில்டிங் வந்து சில்வருக்குன்னே வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தான் ஐ காட் திஸ் கொலுசு. they had some many interesting designs. ரொம்ப ப்ரிட்டியாலாம் இருந்துச்சு. பட் இந்த கொலுசு வாஸ் லைக் லவ் at first sight for me. I saw it and I was like, oh my god, this is my கொலுசு. I have like என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசுலேருந்து கொலுசு போட்டுகிட்டே இருக்கேன். எப்போவுமே கொலுசு போடுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஐ ஹவ் எவால்வ்ட் இன் கொலுசு as well. நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் கொலுசு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் சாட்டர்டே சண்டே போட்டுக்கிட்டு மண்டே ஆனால் கழட்டிட்டு போவேன். அப்புறம் ஒரு மண்டே வந்து நான் கேட்டாமல் போயிட்டேன். என்னோட லைக் சாக்ஸுக்கு மேலே சும்மா போட்டுட்டு போயிட்டேன். அந்த கொலுசில் சத்தமும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் நான் போனதுமே ஐ டோன்ட் ரிமெம்பர் எந்த டீச்சர் கூட, பட் எல்லாரும் சொன்னாங்க என்ன கொலுசெல்லாம் போட்டிருக்கேன், நாட் அலவுட், அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன்ல, அப்போல்லாம் அது ஒரு கெத்தான பீரியட் லைஃப்பில். நான் சரி இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொலுசு, சரி நாளைக்கு அவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நெவர் ரிமூவ்ட் இட். நான் கெப்ட் wearing it and eventually at some point in time I got accepted for my கொலுசு as well. And then when I started acting, anchoring and everything, I remember Sun Singer-க்கு வந்து நான் மினி ஷார்ட் ஸ்கர்ட் அண்ட் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் இல்லை பயங்கர வெஸ்டர்னான அவுட்ஃபிட்ஸ் போட்டாலும் நான் வந்து கொலுசை ரிமூவ் பண்ண மாட்டேன். அப்போ என்னோட ஸ்டைலிஸ்ட்லாம் சொல்லிட்டு அங்கே இருப்பாங்கல்ல, மேக்ஸிமம் எங்கள் அம்மா தான் நான் என்னென்ன போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் கடைசியாக வந்து ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்குன்னு ஒரு ஸ்டைலிஸ்ட் வருவாங்க. லைக் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் டைரக்டருக்கு காமிச்சிட்டு, அதுதான் அவங்களோட ஆக்குபேஷன், அவங்களோட ஆப்ளிகேஷன். ஸோ அவங்க வரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டோன்ட் வேர் திஸ் கொலுசு, இது மட்டும் ஒரு மாதிரி ஆடாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் பிலிக் இல்லை, பட் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதை விட்டுருங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொலுசை வந்து இங்கே ஒருத்தர் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற வண்டிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தா சோஃபாவில் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே வர்றாரு. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லி நான் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டாகிராம்லலாம் நான் என் ஃபோட்டோஸ் போடும்போதெல்லாம் சம் பீப்புள் வில் நோட்டிஸ் தட் கொலுசு அண்ட் பி லைக், நீங்கள் கொலுசு போட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. And then even when I wear it for my serials or something like that, people think அது வந்து அந்த கேரக்டருக்காக அப்படின்ட்டு. But it's, according to me, my most favorite accessory or ornament is கொலுசு, anklets. So over these many years that I've been wearing anklets regularly, எனக்கு காலில் ஒரு தடவை அடிபட்டுச்சு. அந்த டைமில் மட்டும்தான் நான் கொலுசு போடல, மற்றபடி I've always worn it. So I remember எனக்கு வந்து இத்தனை வருஷத்துல almost all kinds of கொலுசு that they sell these days, I have worn it. Like ஒரு டிசைன் வச்ச கொலுசு, சத்தம் வர கொலுசு, சத்தமே வராத கொலுசு, வெறும் ஒரு தின் லைன் மாதிரி இருக்கிற கொலுசு, பாலாக இருக்கிற கொலுசு, கருகுமணி வச்ச கொலுசு, லைக் அந்த பளிச் சில்வர் கொலுசு, ஆன்டிக் சில்வர் கொலுசு, எல்லாமே ஐ ட்ரைட். அண்ட் என் கல்யாணத்துக்கெல்லாம் அந்த குண்டு கொலுசு அதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த கண்ணகியோட அந்த சிலம்பு அந்த மாதிரி இருக்கிற கொலுசு எல்லாம் போட்டிருக்கேன். பட் இந்த கொலுசு வாஸ் ஜஸ்ட் லைக், என்ன கேட்டிங்கனாலே நான் போட்டிருக்க கொலுசுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கொலுசு டிசைன் ஹஸ் பின் திஸ் கொலுசு. ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ விண்டேஜ். அண்ட் ஐ திங்க் இப்போ அதுதானே இட்ஸ் ஆல்சோ லைக் in or whatever people like in the antique chettinad sort of accessories and all of that is kind of like coming back in trend and people are appreciating it. Can you believe it? Maybe இதே தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பாட்டி நகையெல்லாம் கொடுத்து, ஏன் நீங்கள் பழைய நகையை போட்டுக்கிறீங்க, புது டிசைன்ஸ் வாங்குங்கன்னு சொல்லி இந்த உலகமே மேபி சில குடும்பங்களில் அந்த டிசிஷன்ஸ் எடுக்க தூண்டிருக்கும்.
ஆனா இப்போ வந்து நம்ம அதே மாதிரி செட்டிநாட் பேட்டர்ன்ஸ்க்கு ஏகப்பட்ட மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஹவு ஆல் ஆஃப் திஸ் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. பட் யூ நீட் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் டு இன்வெஸ்ட், எஸ்பெஷலி இன் கோல்டு ஜுவல்லரி. நீங்கள் கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக காயினாவோ பாண்டாவோ ஏதாவோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா தட்ஸ் அமேசிங். பட் நீங்கள் வந்து as jewelry pieces that you want to pass down generations அப்படின்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம்லெஸ் பீசஸ் அந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ஆல்சோ ஸ்டிக் வித் இட் அண்ட் பி லைக் நோ, இது அழகாக இருக்குது நான் இதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக அதை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ என் புருஷனோட ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு நான் வந்துட்டேன். 21 நிமிஷம் இந்த டிரைவ் ஃபுல்லாக உங்கள் கூட ஏதோ நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த காரில் வந்த மாதிரி இருக்குல்ல. திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் டிஃபன். பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் போகும்போதே சொன்னார் ப்ளீஸ் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதை பேக் பண்ணி அது ஒரு கவரில் போட்டு அதில் வந்து ஒரு தண்ணி பாட்டிலும் வச்சு ஒரு டவலும் வச்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இது பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டால் நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன். நான் வந்து காலையில் எழுந்து டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி அதை கொடுத்துட்டு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனாக ஏதாவது ஒரு ஜூஸ் பண்ணி அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு லன்ச் ரெடி பண்ணி வச்சு அவர் வராருன்னா அவருக்கு போட்டு இல்லைன்னா அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஆஃபீஸில் அது லன்ச் சாப்பிட்டு திரும்ப வந்துட்டு ஈவினிங் ஏதாவது டீ அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணி அதையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஜாலியாக சாப்பிட்டு திரும்ப வந்து டின்னர் பண்ணி அப்பா எனக்கு அதுதான் ட்ரீம் லைஃப். லைக் ஃபுல் டே கிச்சனில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஹஸ்பண்ட் காலிங் இருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹாவ் அ ஃபீலிங் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் some other car chats, but let me continue. I'm just on my way to a friend's house, and then after that I'm going for a sleepover in my parents' house with my sister, which is a surprise for my mother, and I'm just so excited. Like literally it's been a while since I did something like this. It's because of my pallavali. I myself am so bored of this, and I have a feeling that you are also going to be quite bored of this. I'm sorry guys, but enna vishayamna that pallavali was really so real. Like I wish I can explain to you how real it was. So how have you been? I really want to know. And something else that I was very curious about is what runs in your mind when you drive. Like உங்களில் எத்தனை பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும்? லைக் டு யூ ரைட் அ 2-wheeler, டு யூ ரைட் அ 4-wheeler? எனக்கு ஆக்சுவலி 4-wheeler மட்டும்தான் ஓட்ட தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு சைக்கிள் கூட கற்றுக் கொடுக்கல. ஐ ரிமெம்பர் என் சிஸ்டர் ஸ்னேஹா, ரைட், நாங்கெல்லாம் ஒரே வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கும் ஸ்னேஹாக்கும் லைக் லிட்டரலி ஒரே சைக்கிள் தான் வாங்கி கொடுப்பாங்க. சேம் கலர், சேம் வீல், சேம் சைஸ், everything. We're 1.5 years apart, but I was always taller than her, bigger than her and everything. So everything same size would fit us. Maybe I would need a size bigger in clothes, but cycle and all was same. So எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா அவளுக்கும் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிதான் எங்க ரெண்டு பேரையும் வளர்த்தாங்க. But at one point when we became a nuclear family and they had moved out and everything, somehow my cycling partner itself was gone. அதுக்கப்புறம் my mom was also I think very happy because எங்க அம்மா வந்து உண்மையிலேயே இந்த பொத்தி வளர்த்து புள்ள மேகலன்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. She was so protective of me, and she was like very sure that like her way of protecting me was making sure I was never exposed to danger. Like that was the kind of parenting that she did. எங்க வீட்ல இருந்து பக்கத்து கடை, லைக் லிட்டரலி எங்க வீடு இருக்கும், அப்புறம் இன்னொரு அங்கிள் வீடு இருக்கும், அதுக்கு பக்கத்து பில்டிங்ல ஒரு கடை இருக்கும், மளிகை கடை. அங்கதான் நாங்க வந்து அக்கௌண்ட்லாம் வச்சு திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். அந்த கடைக்கு கூட என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க, யாராவது ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் என்ன அனுப்புவாங்க. ஐ மீன் ஷீ ஹேட் ஹர் ஓன் ரீசன்ஸ். இல்ல, ஐ திங்க் தட்ஸ் வாட் some parents really go through when they have children, especially daughters, I guess. So my mother raised me like that. So cycling kuda she never really sent me. My father was also away. My brother was also a kid. He's only like 5 years older than me. So for the longest time I never had anybody to teach me how to cycle.
அண்ட் தென் ஆஃப்டர் தட் எங்களுக்கு ஒரு சூப்பர்பான டிரைவர் வந்திருந்தாரு, சதீஷ் அங்கிள் அவங்க பேரு. என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான, லைக் இப்ப நான் சொல்லுவேன்ல, எங்க அம்மா மாதிரி தான் எங்க மாமியும். நான் ஒரு ஆக்சுவலி நான் இப்ப சர்வைவ் ஆயிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பெரிய காரணம் என் மாமின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் கை குழந்தையா இருக்கும் போதே எங்க அம்மாவால எனக்கு நிறைய திங்ஸ் பண்ண முடியல. ஷி வாஸ் ஹெல்ப்லெஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். they'll say இல்ல, இந்த நியூ பார்னோட அந்த இனிஷியல் பீரியட் வந்து சர்வைவல் மோட், அந்த மோட்ல நான் சர்வைவ் பண்ணேன்னா அது காரணம் என் மாமி. ஸோ இன் அ வே இன் மை ஹெட் எங்க அம்மா என்னவோ அதே தான் எங்க மாமியுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. அந்த மாதிரி தான் சதீஷ் அங்கிள். பிகாஸ் எங்க அப்பா இங்க இல்லாதப்போ, when my brother was also, like my brother filled my father's shoes the most in my life, but other than that was also Satish uncle who protected me like a lot. He was one of the best people. I feel like, you know, every girl child, avungalku vande if they need to have like a person to look up to as like you know, avangala protect pandradhukku, if there had to be like a guardian figure, a male guardian figure, they should have the dignity and the love of Satish uncle. Like Satish driver I used to call him. எங்க அம்மா வந்து என்ன கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, டிரைவர் சொல்லக்கூடாது, அங்கிள் சொல்லணும் அப்படின்ட்டு. பட் எனக்கும் அவருக்கும் அது ஒரு கூலான ரிலேஷன்ஷிப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எங்க மாமாவை கூட, லைக் தாய் மாமாவை மாமான்னு தானே கூப்பிடணும், ஆனா நான் மாம்ஸ்ன்னு கூப்பிடுவேன். சிக்னலே இல்ல இந்த வண்டி, அப்பல இருந்து நானும் சரி பயப்படுறாரு போல இருக்கு போக அப்படின்ட்டு. பட் இது வந்து ஒரு ரவுண்ட் அபவுட், ஒரு சிக்னலே இல்லாத ஒரு ரவுண்ட் அபவுட் where you're just supposed to continue moving. அதுல வந்து ஒரு கார் ஓட்டுற ஒருத்தர், ஐயோ ஓகே, நான் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா பஸ் அப்படியே முட்டிக்கிட்டு நிக்குது. ஸோ ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் த பஸ் டு கோ. பட் அவர் வந்து போவே இல்லை, லெஃப்ட் பாவம். சரி நானும் கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னா ரொம்ப நேரம் அவர் போவே இல்லை. பட் யா, ஸோ எங்க மாமா வந்து மாமான்னு கற்றுக் கொடுத்தாலும் அது எவென்ச்சுவலி எப்படி மாம்ஸ்ன்னு மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கால் மை மாமா மாம்ஸ், அண்ட் தென் எவென்ச்சுவலி ட்ரான்சிஷன் இன் டு முரளி. லைக் ஐ கால் மை மதர் நளினி and I called her brother முரளி. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த சதீஷ் அங்கிளும் எங்க வீட்டுல அங்கிள் தான் கற்றுக் கொடுப்பாங்க. பட் அது எப்படி டிரைவர்னு மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு டிரைவர் இங்க வாங்க, டிரைவர் அங்க வாங்கன்னு, பட் ஐ ஹேட் சோ மச் லவ் அண்ட் அட்மிரேஷன் டுவர்ட்ஸ் ஹிம். அண்ட் அவர் கூட நான் வந்து எனக்காவது அங்கிள்னு கூப்பிட்டேன்னா, பரவாயில்லம்மா நீ டிரைவர்னே கூப்பிடுமா அப்படின்லாம் சொல்லி என்னை பார்த்துப்பாங்க. அவர் கூட வந்து சைக்கிள் ஐ மீன் அந்த லைக் என் சிஸ்டர் இருந்த வரைக்கும் சைடு வீல்ஸ் இருக்கும்ல, அந்த சைக்கிள் தான் எனக்கு ஓட்ட தெரியும். ஏன் சதீஷ் டிரைவர் வந்ததும் எனக்கு வந்து அந்த வீல்ஸ் இல்லாம இந்த ப்ராப்பர் அடல்ட் சைக்கிள் இருக்கும்ல, அது வாங்கி கொடுத்து கத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. எனக்கு அவர் கத்தும் கொடுத்தாரு. எனக்கு ஒரு மாதிரி அது கத்துக்கிட்டேன். நான் எங்க வீட்டுல இருந்து ஒரு 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 ஸ்கொயர் மாதிரி நான் போவேன், சரிங்களா? அந்த ஸ்கொயர்ல ஒரு பார்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் மேபி நான் சின்சியரா போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. அண்ட் அந்த வழியா வந்து அங்க இருக்கிற அந்த பார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நானும் சதீஷ் டிரைவரும் என்ன பண்ணுவோம்னா, அங்கே போய் அந்த பார்க்கில் உட்காந்துப்போம். சம்டைம்ஸ் அந்த பார்க்கை சுற்றி ஏதாவது ஸ்நாக்ஸ் விற்றாங்கன்னா அது சாப்பிடுவோம். இல்லைன்னா அந்த பார்க்கில் இருக்கிற ஸ்லைடு, ஸ்விங்கு, அதுலலாம் உட்காந்துட்டு சும்மா அங்கே இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு விளையாடிட்டு, இல்லைன்னா நானும் சதீஷ் டிரைவரும் அம்மா அடி. சதீஷ் டிரைவருக்கு என்னை பத்தி அந்த வயசுல தெரியாத சீக்ரெட்டே கிடையாதுங்க. என் ஸ்கூல்ல என்ன சண்டை நடக்குது, இல்ல என் கூட யார் என்ன பேசினாங்க, டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, என் கூட படிக்கிற பசங்க என்ன பண்றாங்க, லைக் ஸ்கூல்ல ஆனுவல் டே இருக்கா, ஸ்போர்ட்ஸ் டே இருக்கா, எல்லாமே வந்து நான் சதீஷ் டிரைவர்கிட்ட அப்படி பேசுவேன். அவரும் வந்து ஒரு அங்கிள் ஃபிகர்ல இல்லாம எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை, அவங்க லைக் யூனோ சிப்ளிங்ஸ் கூட, நான் இப்போ என்னன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஒருவேளை அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க தப்பா நினைச்சாங்க அப்படின்ட்டு. பட் அவங்களோட சிப்ளிங்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட இன்லாஸ் வீடு, எல்லாத்துலயும் நடக்கிற விஷயங்கள், அவங்க குழந்தைங்க எல்லாத்த பத்தியும் என்கிட்டயோ பேசுவாரு. ஸோ அந்த டைமை நான் ரொம்ப ப்ரெஷஸாக ஹேண்டில் பண்ணிட்டு, அண்ட் எங்கள் அம்மா வந்து ஐயோ குழந்தை சைக்கிளிங் போறா, நடு ரோட்ல அவளுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலாம் கொடுப்பாங்க. நான் எப்படி பாருங்களேன், அந்த வயசுலயே நான் என்ன ஒரு ஆக்ட்ரஸ்னா, நான் வந்து ஐ யூஸ் டு டேக் தட் வாட்டர்
அண்ட் அந்த தண்ணி எடுத்து மூஞ்சில எல்லாம் தெளிச்சுக்கிட்டு அண்ட் ஐ யூஸ் டு புட் சோ மச் இன் மை அண்டர் ஆர்ம்ஸ். ஆக்சுவலி எனக்கு அண்டர் ஆர்ம்ஸ்ல அவ்வளோ ஸ்வெட்டே ஆகாது, ஆனால் அங்கெல்லாம் வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் தெளிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். திங்கிங் எங்கள் அம்மா நினைப்பாங்க சரி ஒரு 1 hour நான் காணும் அப்படின்னா 1 hour என் குழந்தை சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. பட் நான் அந்த பார்க்கில் உட்காந்து வருவேன். அண்ட் காமெடி என்னன்னா இந்த ஃபுல் ஸ்டோரி எங்கள் அம்மாட்டையும் ஒரு தடவை சொன்னேன். எங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி சிரிச்சு அதை காமெடியாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் என்ன அந்த சைக்கிளிங் டைம் அனுப்புனாங்க பிகாஸ் ஷீ நியூ ஹவு மச் ஐ என்ஜாய்ட் இட். ஸோ சொல்லுவாங்க நீ வந்து ஒரு 4 ரவுண்டு போயிட்டு வேணா போய் உட்காந்துட்டு வா அப்படின்லாம். பட் தட் வாஸ் சச் அ கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப். தி ட்ரூத் இஸ் நான் அந்த டைம்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கல. ஏதோ ஒரு 2 நாள் எனக்கு வந்திருக்கும். பட் யூனோ சொல்லுவாங்கல்ல சைக்கிள் ஒரு மாதிரி நல்லா கத்துக்கிட்டா விட்டா கூட நமக்கு பல வருஷம் கழிச்சு அந்த சைக்கிள்ல உட்காந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே வரல. எனக்கு அது கத்துக்கவே தெரியல. அதனால எனக்கு 2 வீலரும் பெருசா வரல. அண்ட் 2 வீலர் நான் கத்துக்காததுக்கு இன்னொரு ரீசன் வந்து I've seen my sister who you all know. She actually went through a very bad bike accident when she was in 10th standard I think, and that kind of scarred me and I was like very hesitant to sit on a bike after that. நான் அதுக்கப்புறம் பைக்லயே உட்காராம காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் பைக்லயே உட்காராம லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் நடிக்கும்போது தான் நான் ஹுசைனோட பைக்ல உட்காந்தேன். பிகாஸ் ரவி லக்ஷ்மிக்கு நிறைய சீன்ஸ் இருந்துச்சு பைக்லன்னு சொல்லிட்டு. தட் வாஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் தட் ஐ சாட் ஆன் த பைக். பட் அதர்வைஸ் ஐ வாஸ் சோ பெட்ரிஃபைட் ஆஃப் ரைடிங். Cut to தமிழும் சரஸ்வதியும்ல கூட when Saraswati was a bike mechanic and things like that, I never I never even thought of riding because my director was very aware that I didn't know and he was like it's okay, no problem, we'll manage. Cut to when I did Alage Alage, first day of shooting I think. I had to go off suddenly because ஒரு என்ன சொல்றது பேரிகேட் இருந்தது, போலீஸ்லாம் இருந்தாங்க அங்கே. ஸோ ஐ நோ தட் இது வந்து இட்ஸ் நாட் ரியலி லைக் ஆல் ஊபர் and like whoever uses Google Maps and everything, this has become like such an integral part of a vehicle. So I knew it won't be a big thing, but I suddenly panicked like what if they shout at me for recording a video அப்படிங்கிற மாதிரி. Then I even asked them. So I was like I have this little device and everything. So sir இது illegal அப்படின்னு I asked because இந்த மாதிரி நான் ஃபோன் பேசிக்கிட்டே போனேன். நான் வீடியோ எடுக்கிறேன் சொல்ல, நான் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது தப்புங்களா, இது எப்படி அப்படின்ட்டு, இது ரூல் பிரேக் அப்படின்ட்டு. And I remember this was before I went to my friend's house. Now I'm on my way back. So அவர் வந்து சொன்னாரு நீங்க ரொம்ப நோண்டாம இருங்க அவ்வளவுதான் ஹஹஹான்னு சிரிச்சாரு ஃபர்ஸ்ட். then he's like நீங்க ரொம்ப நோண்டாம இருங்க அவ்வளவுதான் அப்படி லைக் கை வச்சுட்டு இருக்காம இருங்க அப்படின்னு தான் சொன்னாரு. But yeah, otherwise I'm now notifying to just pull it down a little bit. But yeah, I don't even remember what I was talking to you about, but I think about how I didn't know how to ride. Yeah, correct, I didn't know how to ride. And then Praveen sir, like I've really wanted to work with Mr. Praveen Bennett, okay? So I was like he was like ஐயோ வண்டி ஓட்ட தெரியாதா, நிறைய சீன் இப்படி இருக்கே அப்படி ஏதோ சொன்னாங்க. Then I was like சரி சார் நான் கத்துக்கட்டுமா? He's like கத்துக்கங்க. அது ஒரு கெத்தான கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆல வச்சுக்கோங்களேன், ராகவ் என்னோட புருஷனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் எனக்கு இந்த தைரியம் வந்திருக்காது. பட் நான் ராகவுக்கும் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி இந்த சீரியல்ல நான் பைக் ஓட்டுற மாதிரி எல்லாம் சீக்வன்சஸ் இருக்கும் ராகவ், எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, என்னால கத்துக்க முடியுமா? and he said don't worry, நான் உனக்கு கத்து தரேன், don't worry, you can do it, we'll learn it, don't worry. And then my husband actually sat and ChatGPT the best way to learn how to ride a bike, and ChatGPT kind of told him that I should learn how to ride a cycle first to get balance, and then I could learn how to ride a scooter. So he taught me how to ride a cycle. Then my mother-in-law bought me a cycle which I should be riding, but I'm not, unfortunately. And கொஞ்ச நாள் கழிச்சு he taught me how to ride a scooter. I'm still not very confident because என்கிட்ட ஸ்கூட்டரும் கிடையாது. அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நான் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு கற்றுக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் எங்களுக்கு ஸ்கூட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஷூட்டிங்கில் அந்த ஸ்கூட்டர் வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் இப்படி அப்படி பழகிக்கிறேன். மற்றபடி பெருசாக என்னால் பண்ண முடியல. நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஷார்ட்ஸ் வச்சு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக எனக்கு வந்து சீரியலில் டேக்கே போகாதுங்க. பிகாஸ் ஓரளவுக்கு இந்த வேலையை நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் இந்த பேசிக் டெக்னிக்காலிட்டிஸ், எப்படி ஃபோக்கஸ் வாங்கணும், லைட் வாங்கணும், ஷேடோ இல்லாமல் நிற்கணும், மார்க்குக்கு வந்து கரெக்டாக நிற்கிறது, ப்ராம்ப்ட் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து பிரவீன் சார்
கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அந்த மூட் எப்படி இருக்கணும், எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேனே தவிர அவர் வந்து பயங்கரமாக அதில் இன்டர்ஃபியர்லாம் பண்ண மாட்டார். நமக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுப்பாரு, அது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி கொடுக்கும். ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. ஆனால் அழகே அழகு இல்லை, நான் டேக் வாங்குறேன்னா அது இந்த பைக்குக்காக தான் இருக்கும். பயங்கரமாக இந்த பைக்குக்காக டேக் வாங்குவேன்னா. ஆனாலும் யூனோ இட்ஸ் ஒன் ஸ்கில் தட் ஐ பிக்ட் அப் and I'm happy about it. And yeah, so எனக்கு கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும். பைக்கில் நான் பெருசாக போனதில்லை. ஸோ பைக் ஓட்டும் போது என் மைண்டில் என்ன ஓடும் அப்படின்ட்டுலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன் இல்லைங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி ஒரு மெடிடேட்டிவ் தெரப்பி ஃபீலிங் மாதிரி எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். இப்போ நான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கார் சாட்ஸ் எடுக்கிறேன், உங்கள் கூட பேசுகிறேன், அதுவும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுவுமே இல்லைனா கூட, இந்த கார் சாட்ஸ் எல்லாம் பண்ணலனா கூட, காரில் இருக்கிற டைம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷஸ். நான் ரேடியோ கேட்பேன், எனக்கு வந்து ஃபோனில் பாட்டு போடுறது அதெல்லாம் தாண்டி ரேடியோவில் ஆர்ஜேஸ் பேசுறது, லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அதில் பார்த்து கேட்டுக்கிறது, அந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே நான் ரேடியோவில் கேட்டு தான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு பாட்டை விட ஆர்ஜே பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது கூட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி சம்டைம்ஸ் இந்த பாட்டு, இந்த ஆர்ஜே பேசுறதெல்லாம் கூட என் மைண்டில் ஒரு மென்டல் மியூட்டுக்கு போயிட்டு I'll have a conversation with myself. Do you do this? Please tell me. Where some of the best decisions that I've taken in life, some of the best ways that I've healed myself have all happened because of these conversations I have with myself. And you know, sometimes நான் சத்தமாகவே பேசுவேன். Sometimes எனக்கு வந்து லைஃப்பில் the sky is looking so beautiful today. சம்டைம்ஸ் லைஃப்பில் வந்து சில சினாரியோஸ் இருக்கும்ல, சில ஹார்ட்ஷிப்ஸ்லாம் நடக்குது வச்சுக்கோங்களேன். அது நடக்கிற டைம் கூட நம்மளால் அதை எப்படி பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியாது. பட் அது நடந்து முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நமக்கு தோணும், ஓ இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை அப்படி பண்ணியிருக்கலாமே. எஸ்பெஷலி இஃப் யூ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ஓவர் திங்கிங் லைக் மீ, உங்களுக்கு அது நிறையவே தோணும். ஸோ எனக்கு அப்படி தோணும் போதெல்லாம் அந்த சினாரியோவை ஒரு மாதிரி ரீப்ளே பண்ணிக்கிட்டு I'll have a conversation with myself like I'm having it in that particular situation. அப்போ நான் வாயை திறந்து சத்தமாகவே பேசுவேன். மற்றபடி I'll have so many mental conversations, like conversations in my own mind, and that helps me so much, that really like, you know, fixes me up. Maybe that's my sort of therapy or something like that. ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன், 2 பார்ட்டாக டிவைட் ஆகி உங்ககிட்ட பேசிட்டேன். ஆனால் நீங்கள் இதை சட்டுப்புட்டுன்னு பார்த்து முடிச்சிடுவீங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கார் சாட்ஸோ வில் பி அ கம்பைலேஷன் ஆஃப் many conversations. I don't know from where to where we've covered. அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். virtual hugs to all of you. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு it actually means the world to me. And கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then, stay blessed, take care. And you know, இந்த car chats is like நான் முன்னாடி இந்த எம்டிஸ் வீடியோக்கு அப்படி தான் நினைப்பேன். பிகாஸ் மற்ற வீடியோஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது எம்டிஸோட இந்த வியூஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும். அப்போ நான் the reason I don't stop doing them or I enjoy doing them is weirdly I'll feel like அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிஜமாவே நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க, நிஜமாவே நம்மளோட கனெக்ட் ஆனவங்க. பிகாஸ் பியாண்ட் லைக் சீயிங் சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் or something, maybe they're just coming for us அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த கார் சாட்ஸும் அப்படிதான். ஒரு தடவை இந்த கார் சாட்ஸ் போடும்போது என்ன தெரியுமா ஆகும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு 10K வியூஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் சாட்ஸ்க்கு ஒரு 2K வியூஸ் தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா, யூடியூப்ல நம்மளோட ஒரு கிராஃப் போயிட்டு இருக்கோம், அந்த கிராஃப் டிப் ஆகும். அந்த டிப் ஆகிற ஸ்டேஜ்ல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிக் இட் அப் ஆஃப்டர் தட். லைக் ஒரு வீடியோ டிப் ஆனா கூட யூடியூப்ல வந்து சில விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்போ பர் வியூக்கு வந்து நமக்கு பர் வியூக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, பட் ஒரு பர் 100 வியூஸோ பர் 1000 வியூஸோ தான் நமக்கு காசு கொடுக்குவாங்க அவங்க யூடியூப். அப்படிதான் ஜென்ரேட் ஆகும்.
ஸோ இப்போ per 1000 வியூஸ்க்கு எவ்வளோ காசு அப்படின்னா தட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிட்டிக்ஸ். லைக் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, உங்களோட வாட்ச் டைம் எவ்வளோ, உங்களோட வியூஸ் எவ்வளோ, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் யூடியூப்ல வந்து ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி இன் ப்ரொபோர்ஷன் டு தோஸ் வியூஸ் அண்ட் தோஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஒன்லி தே வில் கிவ் தட் தே வில் ஃபிக்ஸ் தட் அமௌண்ட். ஸோ இப்போ 1000 வியூஸ்க்கு வந்து நீங்க 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சோண்டு டிப் ஆச்சுன்னா கூட there's a chance for that to drop. ஸோ இப்போ மற்ற வீடியோஸை பார்த்தா கூட அந்த 1000 வியூஸ்க்கான ரெவென்யூ வந்து லைட்டா ட்ராப் ஆகும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எனக்கே ஃபுல்லா தெரியாது, ஆனா நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்படி ஒரு மேட்ரு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சில ஃபார்மேட் ஆஃப் வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகலைன்னா அந்த ஃபார்மேட்டை வந்து லைட்டாக ட்ராப் பண்ணிட்டு எந்த ஃபார்மேட் வந்து நல்ல வியூஸ் பிக்கப் பண்ணுதோ அந்த ஃபார்மேட்டையே எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனலில் வந்து ஐ ஹவ் பின் டோல்ட் தட் ஷாப்பிங் ஹால்ஸ் இஸ் தட் ஃபார்மேட். பட் உங்களுக்கே தெரியும் நடுவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு வந்து ஷாப்பிங் ஹால்ஸே போடுற மைண்ட் செட்டில் நான் இல்லைன்ற போது என்கிட்ட நீங்களே நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க. சும்மா வாங்கி அது ரிட்டர்ன் கூட போட்டுருங்க, சும்மா வாங்கி எங்களுக்கு காமிங்க அப்படின்ட்டு. பட் அதை பண்ணுற லைக் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, லைக் ஓகே நான் சில விஷயங்கள்ல ரொம்ப கன்சியூமரிசமா இருந்தா கூட இப்போ நான் சும்மா வாங்கி ரிட்டர்ன் போடுறேன்னா கூட இப்போ அங்கிருந்து அதை பேக் பண்ணுவாங்க ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல்ல, அது சிங்கிள் யூஸ் தான். அங்கிருந்து அதை அனுப்புவாங்க, அது ஃப்ளைட்ல அனுப்புறாங்களோ ட்ரெயின்ல அனுப்புறாங்களோ இல்லை பைக்ல அனுப்புறாங்களோ அதோட அந்த ஃபியூவல் சார்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் ரிட்டர்ன் போடணும்னா திரும்ப இதெல்லாம். ஸோ ஒரு மாதிரி இவ்வளோ வேஸ்ட்டை நான் இன்கர் பண்ணுமா ஒரு சில வியூஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பிகாஸ் இது நானே நடத்துகிற ஒரு சேனல் தானே. ஐ மீன் அஃப்கோர்ஸ் என் கூட ஒரு டீம் இருக்காங்க, பட் இது நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறேன். ஸோ இதில் நான் இப்படி ஒரு வேஸ்டேஜ் அக்கர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது லைக் அது ஒரு மாதிரி விட்டுடுவேன். பட் இது என்னன்னா வந்து நான் சில விஷயங்கள்ல தாங்க இப்படி, சில விஷயங்கள்ல நான் கொஞ்சம் பேட் தான். பட் என்னன்னா லைஃப்ல ப்ராக்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கணும்ல. லைக் இன்னைக்கு வந்து நான் 100% குட்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் இன்னைக்கு வந்து நான் ஒரு 70% பேடுன்னே வச்சுக்கோங்க. ஒரு 1 இயர் கழிச்சு நான் அட்லீஸ்ட் ஓகே 1 இயர் இல்லை, நாளைக்கு நான் 69.99% பேடா இருக்கணும். அதுக்கு மறுநாள் நான் 69.998% பேடா இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அது குறைஞ்சு இந்த லைஃபோட ப்ராக்ரெஸ்ல நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வந்தேனாலே எனக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி தான். இப்போ நான் இதே எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த கார் சாட்ஸ் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல். ஸோ இந்த கார் சாட்ஸ் வீடியோ அப்போ எப்போவுமே டிப் ஆகும். பட் இந்த கார் சாட்ஸ் பண்ணுறதுலையும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி. அண்ட் அது நீங்கள் சொல்லுவீங்கல்ல, லைக் ஐ லைக் ஒன் ஃபீட்பேக் விச் பீப்புள் வில் சே, எனக்கு வந்து இட் ஃபீல்ஸ் லைக் நானும் உங்க கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கால் மாதிரி இருக்குன்னா எனக்கும் இப்போ நான் இமேஜின் பண்ணிக்கிறேன், ஆமா இல்லை இது அப்படிதான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஒரு விஷயம் என் லைஃப்ல திரும்ப வந்துருச்சுங்க, which is a little bit of road rage. Maybe because I'm driving myself a lot these days. I'm choosing to not get a driver or go in a vehicle like cab, like someone else driving and me sitting. Apart from shooting, mathapadi I am driving myself a lot these days and I'm having the need to commute a lot. முன்னெல்லாம் என்னோட டைம்லயே நான் போவேன், டிராஃபிக்கே இல்லாத டைம்ல தான் வண்டி ஓட்டிட்டுலாம் போவேன். ஆனா இப்பெல்லாம் டிராஃபிக்கே இல்லாத டைம் நம்ம வண்டி ஓட்டுறோம்னா கூட எல்லாரும் ஒரு ரேஸ்லயே போறாங்க. அது ஏன் எனக்கு புரியல. லைக் இப்போ நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, லைக் ஓகே இந்த ஏரியாலேருந்து அந்த ஏரியா போகணும்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு மைண்ட்ல தெரியும். ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கான ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கிளம்பலாம். ஆனால் எல்லாருக்கும் ஏன் அங்கே 20 நிமிஷத்துலேயே போகணும், அங்கே 30 நிமிஷத்துலேயே போகணும்? ஓகே மேபி சில நாட்களில் சில பேருக்கு சில சூழ்நிலைகள்னால அப்படி பண்ணணும்னு இருக்கலாம். பட் ஒவ்வொரு நாளும் அப்படியா? என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிறதுலையே ஒரு பெரிய சொத்து, ஒன் ஆஃப் த பெரிய சொத்து என்ன தெரியுமா? நம்ம வண்டி எடுத்து ஓட்டி அந்த வண்டி எப்போ போய் சேருதோ அப்போ அங்கே போய் சேர்ந்தா போதும். இல்லை 45 நிமிஷம் எடுக்கும்ன்ற ஒரு இடத்துக்கு ஒரு 1 hour முன்னாடியே கிளம்பி நிம்மதியாக வண்டி ஓட்டிட்டு போகிறது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் சொத்து. ஸோ அதுதான் எனக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிராஃபிக்லேயே வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வருது. இருந்தாலும் நான் வந்து எப்போவுமே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பஃபர் வச்சு தான் போவேன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்கெல்லாம் ரொம்ப அவசரமாக, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் ஒரு 4-way ஜங்ஷன் இருக்கு ஓகேங்களா, அதில் எனக்கு முன்னாடி இருந்த வண்டி கிராஸ் ஆச்சு, நானும் கிராஸ் பண்ணேன். இங்கே இருக்கிற காரர் ஆக்சுவலி வெயிட் பண்ணார், பிகாஸ் எனக்கு பின்னாடி வண்டி இல்லை. ஸோ நான் போயிட்டேன்னா அந்த காரர் போயிடுவார்.
ஆனால் ஒரு 2-வீலரில் ஒரு பொண்ணு ஹெல்மெட்டும் போடலை, ஒன்றும் போடலை, இப்படி இப்படி ஃபோன் பேசிட்டு வருது இப்படி அந்த பொண்ணு. அண்ட் வண்டியை இப்படி என்னை அப்படி ஓவர்டேக் பண்ணி என் வண்டிக்கும் அந்த முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் இருக்கிற சின்ன கேப்ல அந்த 2-வீலர் போகணும்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல காம்படிஷன் பண்ணுறதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா தானா விட்டுருந்தாலே நான் ஒரு 2 செகண்ட்ல பாஸ் பண்ணியிருப்பேன், அந்த பொண்ணு நேராக தான் போயிருக்கோம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டும் போதே அப்படி இப்படி இப்படி போகணுன்னு இருக்குல்ல. அப்படியெல்லாம் பண்ணும்போது எஸ்பெஷலி when I know it's dangerous for them, லைக் எனக்கு இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்ல ப்ராப்பரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தங்க ஹெல்மெட் போடல, அப்புறம் ஒருத்தங்களுக்கு சைடு மிரரே இல்லை பைக்ல, அண்ட் என்னைக்கும் ஹெல்மெட்டே போடாதப்போ பூந்து போனாங்கன்னா என்ன ஆகுங்க? ஒரு செகண்ட் எனக்கே வந்து நான் ஒரு பேட் டிரைவர்னே வச்சுக்கோங்களேன், என்னால் பிரேக் பிடிக்க முடியல, எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு, ஒரு ப்ரெஷர்ல எப்படி பிரேக் போடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அவங்கள லைட்டா இடிச்சா கூட அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. அவங்க மண்டை வந்து டைரக்டா ரோட்ல தான் பட்டிருக்கோம். அப்படி அவங்க பண்ணலாமா? இட்ஸ் வெரி பேட். லைக் நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்ல. அவங்க எப்படி பண்ணலாம்? சின்ன பொண்ணு தான், கண்டிப்பா ஒரு 21, 22 அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன வயசா வேணா இருக்கட்டும், அப்படி பண்ணக்கூடாது இல்லை. எனக்கு அது ரொம்ப சேடா ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ், நான் இப்போ எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து இப்போ சில் பண்ண போறேன். ஸோ நிஜமாவே பாய். இப்போ உங்களுக்கு வர்ச்சுவல் ஹக்ஸ் அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.